ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் தம்பி டெக் சேனல். பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு, ஒரு சிறந்த முறையில் எப்படி தம்ப்நெயில் ரெடி பண்ணுறதுங்கிறத கேட்டிருந்தாரு. இதை நான் உங்களுக்கு ஃபோட்டோ கட் அவுட் பண்ணி, எப்படி டெக்ஸ்ட்டில் வந்து கலர் எழுத்துக்கள் எப்படி வைக்கிறதுங்கிறத உங்களுக்கு தெளிவான முறையில் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டா ஆப் ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இப்படி தான் அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் ஃபோட்டோ கேட்டகரி போயிடுங்க. ஃபோட்டோ கேட்டகரி போயிட்டு அதில் நியூ போயிடுங்க. நியூ போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஃபோட்டோவோ ஃபஸ்ட்டு வைக்க போகிறீங்க, எந்த தம்ப்நெயில் ஃபோட்டோ வைக்க போகிறீங்கங்கிறத செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ சமையல் சேனல் அப்படி இருக்குன்னா, சமையலோட என்ன சமையல் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறது அது ஒரு தெளிவான ஒரு ஹெச்டி ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. அந்த ஹெச்டி ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு பிரைட்டான ஃபோட்டோவா எடுத்துக்கோங்க. உங்களோட வீடியோவுக்கு மெயின் வந்து தம்ப்நெயில் தான். அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த தம்ப்நெயில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ஓரத்தில உங்களோட ஃபோட்டோக்கள் வைப்பீங்க. அதை எப்படி நம்ம கட் அவுட் பண்ணி பேக்கிரவுண்ட ரிமூவ் பண்ணி கட் அவுட் எடுக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவான முறையில சொல்றேன் வாங்க. இப்ப இத மாரி நீங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பீங்க. வணக்கம் சொல்ற மாரி, இல்ல கை நீட்டுற மாரி ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க. அத மாரி உங்களோட சமையலுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு என்ன பண்றீங்கன்னா, அந்த ஃபோட்டோவ டச் பண்ணிக்கோங்க. இப்ப இப்படி பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட்ல ஒயிட் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே கீழ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இதில கட் அவுட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கட் அவுட் குடுத்துக்கோங்க. கட் அவுட் குடுத்துட்டீங்கன்னா, பேக்கிரவுண்ட்ல உள்ள இமேஜ் வந்து பேக்கிரவுண்ட் வந்து சுத்தமா ரிமூவ் ஆயிடும். வெறும் உங்களோட பிக்சர் மட்டும் தான் இருக்கும். அதாவது ஒரு ஸ்டிக்கர் போல ஒரு பிக்சர் இருக்கும். இத டிக் குடுத்து என்ன பண்றீங்கன்னா, சேவ் விளம்பரம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா, இன்ட் மார்க்க குடுத்து நீங்க ஹோம் பேஜ் வந்துருங்க. திரும்ப அகைன் என்ன பண்றீங்க அப்படின்னா, வெளியில வந்துருங்க. வெளியில வந்துட்டு திரும்ப அகைன் வந்து இன்ஸ்டாட்டுக்குள்ள போயிட்டு, அதே மாரி ஃபோட்டோ ஆப்ஷன் போய்க்கோங்க. ஃபோட்டோ ஆப்ஷன் போயிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, நியூ போயிடுங்க. இப்ப நியூ போயிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பிளாங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத டச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்க நார்மல் வீடியோவுக்கு ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்றீங்க அப்படின்னா, இதில பார்த்தீங்கன்னா, கேன்வாஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கேன்வாஸ தொட்டு 16:9 அத குடுத்துக்கோங்க. அத குடுத்துட்டு நீங்க டிக் மார்க் குடுத்துட்டு, இதில பேக்கிரவுண்ட்ல உங்களுக்கு ஒயிட் வேண்டாம், வேற கலர் வேணும், இல்ல பிளாக்ல வேணும் அப்படிங்கிறது உங்களோட சாய்ஸ் தான். இதில பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் அப்படிங்கிற கீழ ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழ பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இத டச் பண்ணி, நீங்க பார்த்தீங்கன்னா, இதில ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கும். நீங்க எந்த கலர் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஏதோ ஒரு கலர் இந்த கலர் வச்சு நான் உங்களுக்கு டிக் பண்றேன். இதிலேயே நெறைய கலர் கீழ பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கும். டபுள் லேயர் கலர், ட்ரிபிள் லேயர் கலர்லாம் இருக்கும். இதில டிசைன் உள்ளதெல்லாம் இருக்கும். நீங்க எத வேணாலும் சூஸ் பண்ணி உங்களோட வீடியோவுக்கு எப்படி இது வருமோ அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இப்ப அந்த நீங்க என்ன பண்றீங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சமையல் வீடியோ டைட்டில் எழுதுறீங்க அப்படின்னா, நீங்க எத வேணாலும் எழுதிக்கோங்க. இப்ப சிக்கன் பார்த்தீங்கன்னா, சிக்கன் குழம்பு வைப்பது எப்படின்னு சொல்லி நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா, சிக்கன் குழம்பு அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த இடத்துல நீங்க சிக்கன் குழம்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த எழுத்த வந்து நீங்க கலர் கலர் எழுத்தா மாத்தணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த கீழ பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட்ட தொட்டு மேல பார்த்தீங்கன்னா, ஒரு பென்சில் ஐகான் இருக்கும். அத டச் பண்ணிக்கோங்க. அதில எடிட் போயிட்டு பார்த்தீங்கன்னா, கீழ வந்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் தான் இருக்கும். அந்த கலர் ஆப்ஷன தொட்டு என்ன பண்றீங்க, உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்க டபுள் கலர் வச்சுக்கலாம், ட்ரிபிள் கலர் வச்சுக்கலாம். அது மாரி உங்களுக்கு எந்த கலர் புடிச்சிருக்கோ அந்த கலர் வச்சுக்கோங்க. இல்ல பேக்கிரவுண்ட்ல ஷேடோ வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த ஷேடோன்னு இருக்கு பாருங்க. இத தொட்டு நீங்க இதில பேக்கிரவுண்ட்ல எந்த கலர் வேணாலும் வச்சு நீங்க ஜூம் பண்ணிக்கோங்க. பாருங்க ஷேடோ வருது. இது மாரி நீங்க உங்களோட கலருக்கு ஏத்த மாரி, நீங்க லெஃப்ட், ரைட் மாத்திக்கோங்க. எந்த கலர் இதில எந்த கலர் வேணாலும் ஷேடோ குடுத்துக்கலாம். ரெட் குடுத்துக்கலாம், எல்லோ உங்களோட விருப்பம் தான். உங்களோட வீடியோவுக்கு எப்படியோ, அதுக்கு தகுந்த மாரி நீங்க குடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோட்டோ வரணும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, உங்களோட ஃபோட்டோ சைட்ல வரணும் அப்படிங்கும்போது, இதில கீழ ஆப்ஷன்ல பார்த்தீங்களா, ஃபிளிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபிளிப் ஆப்ஷன் போய்க்கோங்க. ஃபிளிப் ஆப்ஷன் போயிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம கட் அவுட் பண்ண ஃபோட்டோ இந்த இடத்துல இருக்கும். நம்ம கட் அவுட் பண்ண ஃபோட்டோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த இமேஜ் தான் பார்த்தீங்களா, இப்ப வெறும் ஸ்டிக்கர் பேக்கிரவுண்ட் இல்லாம ஒரு ஸ்டிக்கர் இந்த இடத்துல வந்துட்டு, இத நீங்க இந்த மாரி உங்களோட ஃபோட்டோவ பேக்கிரவுண்ட ரிமூவ் பண்ணி இந்த இடத்துல நீங்க வச்சுருங்க. இதில ஸ்டிக்கர்லக்குள்ள போயிட்டு உங்களுக்கு ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் வேணும் அப்படின்னா, இல்ல சப்ஸ்கிரைபர் ஸ்டிக்கர் வேணும் அப்படின்னா, இதில இருக்கு வச்சுக்கலாம். இல்ல ஏகப்பட்ட ஸ்டிக்கர்கள் இருக்கு. பூ வைக்கிற பூவு அது மாரி நெறைய ஸ்டிக்கர்கள் இருக்கு. இத மாரி நீங்க உங்களுக்கு புடிச்ச ஸ்டிக்கர்கள நீங்க வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். இதுதான் ரொம்ப ஒரு ஒரு வந்து நம்மளோட வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில் தான் மெயினானது இருக்கும். அதனால சிறந்த முறையில நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு தம்ப்நெயில கிரியேட் பண்ணி வைங்க. இதே மாரி வீடியோக்களுக்கு நீங்க வச்சீங்க அப்படின்னா, நல்லா வியூஸ் போகும்.
இதன் மூலிமா உங்களுக்கு வாட்ச் ஹவர், மணி எர்ன் பண்ணுறது. ஒரு வீடியோவுக்கு மெயினே வந்து தம்ப்நெயில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதில பார்த்தீங்கன்னா மேல எக்ஸ்போர்ட் இருக்கு. எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்படி முடிஞ்ச பிறகு நீங்க அத எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இன்ட்ரோ குடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரண் தம்பி டெக் சேனல சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. பாய். நாளை வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவுல ஒரு நல்லதொரு வீடியோவுல உங்கள சந்திக்கிறேன். பாய்.